அந்த பெரிய பங்களாவில் இரவு நேரத்தின் நிசப்தம் எப்போதும் ஒருவித பயத்தை உருவாக்கும். என் பெயர் நித்யா. சென்னையில் இருக்கும் ஒரு வசதியான குடும்பத்தின் ஒரே வாரிசு நான். அப்பா ராஜசேகர் ஒரு பெரிய தொழிலதிபர். அம்மா வித்யா ஒரு மென்மையான சுபாவம் கொண்டவர். செல்லமாக வளர்ந்ததால் எனக்குள்ளும் ஒரு பிடிவாத குணம் உண்டு. சமீப நாட்களாக இரவு வேளைகளில் அப்பா அம்மாவின் அறையிலிருந்து ஏதோ விசித்திரமான சத்தங்கள் கேட்பதை நான் கவனித்தேன். அது சண்டையா அல்லது சமாதானமா என்று புரியாத ஒரு மர்மம். என் அறைக்கு அருகிலேயே அவர்கள் அறை இருந்ததால் அந்த பழைய மர ஜன்னல் இடுக்கு வழியாக என்ன நடக்கிறது என்று பார்க்க துடித்தது என் ஆர்வம் கலந்த பயம். அன்று இரவு ஜன்னல் ஓரம் நின்று கவனித்த போது அப்பா அம்மாவை ஏதோ ஒரு விஷயத்திற்காக கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தார். அம்மா முதலில் மறுத்தாலும் அப்பா ஒரு பழைய டைரியையோ அல்லது ஏதோ ஒரு ஆதாரத்தையோ காட்டியதும் அம்மா அப்படியே உறைந்து போய் நின்றார். பிறகு அவர் சொல்வதற்கெல்லாம் தலையசைக்க தொடங்கினார். அவர்களின் அந்த ரகசிய பேச்சு என் மனதில் ஒருவித படபடப்பை உண்டாக்கியது. எதையோ தேடி போக துடித்த என் மனம் தெரியக்கூடாத ஏதோ ஒரு உண்மையை நெருங்கிவிட்டதை உணர்ந்தது. அந்த பதற்றத்தில் நான் செய்த சில சிறு அசைவுகள் ஜன்னல் அருகே நான் நிற்பதை அப்பாவுக்கு காட்டிவிட்டது. இருட்டில் அவர் கண்கள் என்னை பார்த்த அந்த நொடி என் முதுகு தண்டில் ஒரு நடுக்கம் பரவியது. மறுநாள் காலை விடிந்ததும் வழக்கம் போல எதுவும் நடக்காதது போலவே அப்பா இருந்தார். ஆனால் மாலை நான் தனியாக இருந்தபோது அவர் என்னிடம் வந்தார். நித்யா, நேத்து ராத்திரி நீ எங்களை பார்த்தது எனக்கு தெரியும். சில விஷயங்கள் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த வீட்டின் கௌரவமும் உன் எதிர்காலமும் என் கையில் தான் இருக்கு. அவர் குரலில் இருந்த அந்த அதிகாரம் என்னை மிரள செய்தது. அதுவரை செல்லமாக பார்த்த அப்பா அன்று ஒரு கண்டிப்பான எஜமானராக தெரிந்தார். என் பிடிவாதமான சுபாவத்தை அடக்க அவர் எடுத்த அந்த ஆயுதம் என்னை அள வைத்தது. அன்று இரவு முழுக்க நான் தூங்கவில்லை. அந்த பெரிய வீட்டில் வசதிகளுக்கு நடுவே நான் ஒரு சிறை கைதியாக மாறுவதை உணர்ந்தேன். பெரிய பங்களாக்களில் வெளிச்சத்தை விட நிழல்களுக்குத்தான் ஆயுள் அதிகம். எங்கள் வீட்டில் அப்படித்தான். என் அறைக்கும் அப்பா அம்மா அறைக்கும் நடுவே இருந்த அந்த பழைய மர ஜன்னல் இன்று ஒரு ரகசிய பெட்டியின் திறவுகோலாக மாறியிருந்தது. அறை விளக்கை தூண்டிவிட்டு பார்த்தால் திறந்து விடுவேன் என்பதால் விளக்கை அணைத்துவிட்டு அந்த சிறு துளை வழியாக கவனித்தேன். உள்ளே என் அப்பா ராஜசேகரும் அம்மா வித்யாவும் நின்றிருந்தார்கள். அம்மாவுக்கு 35 வயதுதான் என்றாலும் பாரம்பரியமான சுபாவம் கொண்டவர். தாத்தா பாட்டியை கவனிப்பதிலும் குடும்ப பொறுப்பிலும் அவர் ஒரு தேவதையாகவே திகழ்ந்தார். ஆனால் பிசினஸ் உலகிலேயே பாதி நாளை கழிக்கும் அப்பாவுக்கு அம்மாவின் இந்த குடும்ப பெண் பிம்பம் ஏதோ ஒரு விதத்தில் போதவில்லை என்று எனக்கு தோன்றியது. அப்பா ஏதோ ஒன்றை காட்டி அம்மாவை வற்புறுத்தி கொண்டிருந்தார். அது என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அம்மாவின் முகம் அதிர்ச்சியிலும் பின் தயக்கத்திலும் சிவந்தது. வித்யா, இது நமக்கிடையே இருக்க வேண்டிய விஷயம். நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாய்? அப்பாவின் குரல் வழக்கத்தை விட கரகரப்பாக இருந்தது. அம்மா தலையை குனிந்தபடி மௌனமாக நின்றார். பிறகு அப்பா தன் கையில் இருந்த ஒரு பழைய புகைப்படத்தையோ அல்லது ஏதோ ஒரு கடிதத்தையோ காட்டினார். அதை பார்த்ததும் அம்மாவின் கண்களில் நீர் திரண்டது. அது பயமா அல்லது பலவீனமா என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அதன் பின் அம்மா மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவர் சொன்னதை கேட்க தொடங்கினார். அங்கே நடந்து கொண்டிருந்த அந்த விசித்திரமான உரையாடலும் அம்மாவின் பணிவும் என் பதற்றத்தை அதிகரித்தது. நான் அறியாத ஏதோ ஒன்று என் குடும்பத்தின் அஸ்திவாரத்தை ஆட்டி கொண்டிருப்பதை உணர்ந்தேன். அந்த பரபரப்பில் என் கை ஜன்னல் சட்டத்தில் பலமாக இடித்தது. சத்தம் கேட்டு அப்பா சட்டென்று ஜன்னல் பக்கம் திரும்பினார். இருட்டில் என் கண்கள் அவர் கண்களோடு மோதியது போன்ற ஒரு உணர்வு. நான் பயத்தில் அப்படியே பின்வாங்கி என் கட்டிலில் விழுந்தேன். இதயம் என் காதுகளுக்கு கேட்கும் அளவுக்கு வேகமாக துடித்தது. அடுத்த நாள் பொழுது விடிந்த போது என் அறை கதவு பலமாக தட்டப்பட்டது. கதவை திறந்த போது அங்கே அப்பா நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகை இல்லை. நித்யா, நேற்று ராத்திரி ஜன்னல் வழியா நீ எதை வேடிக்கை பார்த்தன்னு எனக்கு தெரியும். 16 வயசு பொண்ணுக்கு இவ்வளவு ஆர்வம் ஆகாது என்றார் மிக தாழ்ந்த ஆனால் மிரட்டலான குரலில். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் நரம்புகளை உறைய வைத்தன. ஒரு தந்தையாக அவர் என்னை கண்டித்ததை விட ஒரு ரகசியத்தை மறைக்கும் ஒரு மனிதனாக அவர் என்னை கையாண்ட விதம் எனக்குள் அழுகையை வர வைத்தது. உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்கிற இந்த சொகுசு எல்லாம் நான் பார்த்து பார்த்து சேர்த்தது. அது நீடிக்கணும்னா நீ பார்த்ததை அப்படியே மறந்துடணும் என்று அவர் சொன்னபோது என் கண்ணீரை தாண்டி ஒரு விஷயம் புரிந்தது. அப்பா மறைக்கும் அந்த ரகசியம் என் அம்மாவின் மௌனத்தையும் என் சுதந்திரத்தையும் ஒரு சேர பறிக்கப் போகிறது. அன்று இரவு நான் பார்த்த அந்த காட்சிகள் என் உறக்கத்தை திருடி கொண்டன. என் பெற்றோருக்குள் இருந்த அந்த ரகசிய பிணைப்பும் அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டிய அந்த தீவிரமான அன்பும் என் மனதிற்குள் ஒரு விதமான எண்ணங்களை விதைத்தன. 16 வயது என்பது ஒரு கண்ணாடி பிம்பம் போல
எதை பார்க்கிறதோ அதையே பிரதிபலிக்க துடிக்கும். என் உள்ளுக்குள் ஒருவிதமான தவிப்பும் இனம் புரியாத ஏதோ ஒரு தேடலும் உருவானது. மறுநாள் காலை அம்மாவின் குரல் கேட்டு எழுந்தேன். நித்யா, மணி 7 ஆச்சு, காலேஜுக்கு நேரம் ஆச்சு பாரு என்று அவர் ஜன்னல் திரையை விளக்கினார். இரவெல்லாம் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்ததால் என் கண்கள் சிவந்திருந்தன. குளித்துவிட்டு கண்ணாடி முன் நின்றபோது என் உடலிலும் மனதிலும் ஏற்பட்ட மாற்றங்கள் எனக்கு புரிய தொடங்கின. ஒருவிதமான பதற்றத்துடனே தயாராகி டைனிங் டேபிளுக்கு வந்தேன். அங்கே அப்பா அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். நேற்று இரவு ஜன்னல் வழியாக பார்த்த அந்த உருவம் இவர்தானா? இப்போது இவ்வளவு அமைதியாக இருக்கிறார். நான் அவரிடம் மெல்ல சென்று குட் மார்னிங் பா என்றேன். அவர் என்னை நிமிர்ந்து பார்த்த விதம் நேற்று அவர் என்னை ஜன்னல் ஓரம் கவனித்தாரோ என்ற சந்தேகத்தை மீண்டும் வலுப்படுத்தியது. அன்று வழக்கமாக வரும் காலேஜ் பஸ்ஸை நான் வேண்டுமென்றே தவிர்த்தேன். என் மனதிற்குள் ஒரு விசித்திரமான எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பாவோடு தனியாக செல்ல வேண்டும், அவரிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் எனக்குள் எழுந்தது. அம்மா, பஸ் போயிருச்சு போல, அப்பாவையே என்னை கொண்டு போய் விட சொல்லவா என்று கேட்டேன். அம்மா சமையல் அறையில் இருந்தபடியே சரிம்மா, உன் அப்பா கிட்டேயே கேளு என்றார். அப்பா கார் சாவியை எடுக்க போன போது, பா, இன்னைக்கு நம்ம ஸ்கூட்டியிலேயே போலாமா பிளீஸ் என்று கெஞ்சினேன். அவர் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு சரி, உன் இஷ்டம் என்றார். வீட்டிலிருந்து காலேஜ் போகும் அந்த 10 கிலோமீட்டர் பயணம் அன்று எனக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. சாலைகள் சற்று வெறிச்சோடி இருந்தன. பாதி தூரம் சென்றதும் நான் அவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தேன். பா, ரோடும் காலியா இருக்கு, நான் வண்டி ஓட்டவா, நீங்க பின்னாடி உட்காருங்க என்றேன். ஆனால் அப்பா அதற்கு சம்மதிக்கவில்லை. வேண்டாம் நித்யா, நீ முன்னாடி உட்கார், நான் பின்னாடி இருந்து ஹேண்டிலை பிடிச்சுக்கிறேன், நீ அப்படியே ஓட்டு என்றார். அவர் சொன்னபடியே நான் முன்னால் அமர்ந்தேன். அவர் என் இருபுறமும் கைகளை நீட்டி ஹேண்டிலை பிடித்தபோது அவர் உடல் என் முதுகில் உரசியது. அந்த நிமிடம் என் உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது போல இருந்தது. ஒரு தந்தையின் அரவணைப்பாக அதை என்னால் பார்க்க முடியவில்லை. என் மனதிற்குள் இருந்த அந்த ரகசிய எண்ணங்கள் என்னை அச்சுறுத்தினாலும் அந்த நிமிடம் எனக்கு ஒருவிதமான பாதுகாப்பையும் அதே சமயம் ஒரு பதற்றத்தையும் தந்தது. வண்டி ஓடும் வேகத்தை விட என் இதய துடிப்பு அதிகமாக இருந்தது. அப்பாவின் மூச்சுக்காற்று என் கழுத்தோரம் பட்டபோது நான் அறியாமலேயே அவர் மீது இன்னும் சாய்ந்தேன். அவர் அதை கவனித்தாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அவர் கைகள் ஹேண்டிலை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டன. காலேஜ் வாசலில் அவர் என்னை இறக்கிவிட்ட போது என் கண்கள் அவர் கண்களை சந்திக்க தயங்கின. சாயங்காலம் நான் வந்து கூட்டிட்டு போறேன் என்று அவர் சொல்லிவிட்டு சென்றபோது அந்த மாலை நேரத்திற்காக என் மனம் இப்போதே காத்திருக்க தொடங்கிவிட்டது. அமர்ந்திருந்தும் என் மனம் அங்கே இல்லை. காலையில் ஸ்கூட்டியில் வரும்போது அப்பாவின் அந்த நெருக்கமும் அவர் கைகள் என் இருபுறமும் ஹேண்டிலை பிடித்திருந்த அந்த தருணமும் மீண்டும் மீண்டும் என் நினைவுக்கு வந்து என்னை தூங்க விடாமல் செய்தது. ஒரு மகளாக நான் எல்லை மீறுகிறேனோ என்ற பயம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த புதுவிதமான உணர்வு என் மனதை ஆக்கிரமித்திருந்தது. பிற்பகல் 2 மணிக்கு வீடு திரும்பிய போது பெரிய பங்களாவே நிசப்தமாக இருந்தது. தாத்தாவும் பாட்டியும் வழக்கம் போல தங்கள் அறையிலேயே முடங்கி இருந்தனர். அம்மா ஏதோ ஒரு விசேஷத்திற்காக வெளியே சென்றிருப்பதாக வேலைக்கார பெண் சொன்னாள். அப்பா இன்னும் அலுவலகத்தில் இருந்து வரவில்லை. களைப்பாக இருந்ததால் குளித்துவிட்டு அப்படியே கட்டிலில் சரிந்தேன். எப்போது உறங்கினேன் என்று தெரியவில்லை. கண் விழித்து பார்த்தபோது மணி 5ஐ கடந்திருந்தது. சட்டென்று எழுந்து கண்ணாடியின் முன் நின்றேன். இன்று நான் சற்று வித்தியாசமாக தெரிய வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. ஒரு மெல்லிய நவீன உடையை தேர்ந்தெடுத்து அணிந்தேன். அது என் வயதை காட்டிலும் சற்று முதிர்ச்சியாக என்னை காட்டியது. சரியாக 6 மணி இருக்கும். அப்பாவின் கார் வரும் சத்தம் கேட்டது. என் இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கீழே இறங்கி சென்றேன். அப்பா அலுவலக பையோடு உள்ளே நுழைந்தார். அம்மாவை அங்கே காணாததால் அவர் முகம் சற்று யோசனையில் ஆழ்ந்தது. அம்மா இன்னும் வரலையா நித்யா என்று கேட்டார். இல்லப்பா, ஏதோ விசேஷம்னு போனாங்க, வர லேட் ஆகும் போல என்று நான் அவர் அருகே சென்று நின்றேன். அப்பா என்னை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார். காலையில் ஸ்கூட்டியில் வந்தபோது இருந்த அதே பார்வை, என் உடை மாற்றத்தையும் நான் அவரை தேடி வந்த விதத்தையும் அவர் கவனித்து விட்டார் என்பது அவர் கண்களில் தெரிந்தது. நித்யா, காலையிலிருந்து நீ ஒரு மாதிரி இருக்க, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இது சரியில்லை என்றார் மிக தாழ்ந்த குரலில். எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியாதுப்பா, ஆனா நீங்க என்கிட்டையும் அம்மா கிட்டையும் ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியும் என்று நான் தைரியமாக அவர் கண்களை பார்த்து சொன்னேன். அவர் சட்டென்று எழுந்து நின்று என் தோள்களை பற்றினார். ரகசியங்களை தோண்டாதே நித்யா, அது உனக்கு தாங்காது என்றார். அந்த நெருக்கத்தில் அவர் காட்டிய அந்த அதிகாரம் எனக்குள் ஒருவித பயத்தையும் அதே சமயம் ஒரு விசித்திரமான ஈர்ப்பையும் ஏற்படுத்தியது. அந்த பெரிய வீட்டில் அந்த மாலை நேரத்தில் நானும் அப்பாவும் மட்டுமே இருந்த அந்த தருணம் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்திடுவது போல இருந்தது. மாலை 7 மணி இருக்கும். வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. அது அப்பாதான் என்று என் மனதிற்கு
தெரிந்ததால் ஓடிப்போய் கதவை திறந்தேன். உள்ளே நுழைந்த அப்பா என்னை ஒரு நிமிடம் ஆச்சரியமாக பார்த்தார். என்ன நித்யா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க என்றார் சிரித்துக்கொண்டே. அவர் வாயால் அந்த பாராட்டை கேட்டதும் என் மனதிற்குள் உற்சாகம் கரை புரண்டது. என் திட்டங்கள் மெல்ல பலிக்க தொடங்குவதை நான் உணர்ந்தேன். அப்பா உடைமாற்ற சென்றதும் நான் அவருக்காக பிடித்தமான இஞ்சி டீ போட சமையலறைக்கு சென்றேன். அப்பா புத்துணர்ச்சியாக திரும்பி வந்து சமையலறை மேடை ஓரம் சாய்ந்து நின்றார். நான் திரும்பி பார்த்தபோது அவர் பார்வை என் மீது நிலை குத்தியிருந்தது. அந்த பார்வையில் ஒரு மெல்லிய ஏக்கம் தெரிந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதே நேரத்தில் அம்மா வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் வந்ததும் என் மனதிற்குள் இருந்த அந்த மகிழ்ச்சி மாயமாய் மறைந்தது. அம்மா வந்ததால் எங்களுக்குள் இருந்த அந்த மௌனமான நெருக்கம் கலைந்தது. அம்மா, இரவு உணவை தயார் செய்ய நாங்கள் மூவரும் அமர்ந்து சாப்பிட்டோம். ஆனால் சாப்பிடும் போது அப்பாவின் முகத்தில் ஒரு சின்ன வாட்டம் தெரிந்தது. சாப்பிட்டு முடித்ததும் அப்பா என்னிடம், நித்யா, ரொம்ப நாளா நாம 2 பேரும் வெளியே போய் நேரத்தை செலவிடவில்லை, ஒரு படம் பார்த்துட்டு வரலாமா என்று கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அம்மாவும் சரி போயிட்டு வாங்க என்று அனுமதி கொடுத்தார். நாங்கள் இருவரும் ஸ்கூட்டியில் கிளம்பினோம். வழியிலேயே அம்மாவுக்கு தகவல் சொல்லிவிட்டு ஒரு பழைய தியேட்டருக்கு சென்றோம். அங்கே கூட்டம் மிக குறைவாகவே இருந்தது. சுமார் 50 பேர் தான் இருந்திருப்பார்கள். அப்பா திட்டமிட்டே இந்த கூட்டமில்லாத இடத்தை தேர்ந்தெடுத்தது எனக்கு புரிந்தது. இருண்ட திரையரங்கில் ஒரு நாடகம். நாங்கள் பால்கனி இருக்கையில் அமர்ந்தோம். அந்த வரிசையில் எங்களை தவிர யாரும் இல்லை. சற்று தள்ளி ஒரு தம்பதியினர் அமர்ந்திருந்தனர். படம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் என் கண்கள் திரையில் இல்லை. பக்கத்தில் அமர்ந்திருந்த அப்பாவின் மீதுதான் இருந்தது. அவரும் அவ்வப்போது என்னை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். யார் முதலில் பேசுவது அல்லது தொடங்குவது என்ற தயக்கம் இருவரிடமும் இருந்தது. அப்போது ஒரு தந்திரம் செய்தேன். திடீரென்று என் காலில் ஏதோ பூச்சி கடித்தது போல துள்ளி எழுந்தேன். ஐயோ அப்பா, ஏதோ கடிக்குது என்று பதறினேன். என்னம்மா ஆச்சு என்று அப்பா பதற்றத்துடன் கேட்டார். தெரியலப்பா, ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கு என்று சொல்லி மீண்டும் அமர்ந்தேன். சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் அப்படியே துள்ளி எழுந்தேன். அப்பா சிரித்துக்கொண்டே, நித்யா, அந்த சீட்ல ஏதோ பூச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என் சீட்டுக்கு வந்துடு, நான் உன் சீட்டுக்கு மாறிக்கிறேன் என்றார். நான் மெல்ல தயங்குவது போல நடித்துவிட்டு, வேண்டாம்ப்பா, அது உங்களையும் கடிச்சிட போகுது என்றேன். அப்பா என் கையை பிடித்து மென்மையாக தன் பக்கம் இழுத்து, பரவாயில்லை நித்யா, என் மடியிலேயே உட்கார்ந்துக்கோ, அப்போ பூச்சி கடிக்காது என்றார். அவர் விளையாட்டாக சொன்னாரா அல்லது வேண்டுமென்றே சொன்னாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த வார்த்தைக்காகத்தான் என் மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. இருண்ட அந்த திரையரங்கில் என் தந்தையின் அரவணைப்பிற்குள் நான் மெல்ல சாய்ந்த போது என் இதயம் முன்பெப்போதும் இல்லாத வேகத்தில் துடித்தது. திரையரங்கின் இருள் எங்களுக்கு சாதக அமைந்தது. அப்பா, நீ என் இருக்கையிலேயே வந்து உட்கார்ந்து கொள் நித்யா என்று சொன்னபோது என் மனதிற்குள் ஒரு கொண்டாட்டம் எழுந்தது. அவர் அருகில் அமர்ந்தபோது ஒரு சிறிய தேவதையைப் போல நான் உணர்ந்தேன். என் 16 வயது மனதின் தவிப்பும் கடந்த சில நாட்களாக என்னுள் எழுந்த கேள்விகளுமே என்னை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருந்தன. சற்று நேரம் கழித்து அப்பா என்னிடம் சில ரூபாய்களை கொடுத்து, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாமா என்றார். நான் வெளியே சென்று பாப்கார்ன் மற்றும் குளிர்பானங்களை வாங்கி கொண்டு மீண்டும் உள்ளே வந்தேன். நான் திரும்பிய போது படம் விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. அவர் அருகில் அமர்ந்து மெல்லிய குரலில் சொன்னேன், அப்பா, உங்களோட இப்படி படம் பார்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு கனவு மாதிரியே இருக்கு. அந்த இருண்ட திரையரங்கில் அப்பாவின் அருகாமை எனக்கு ஒரு இனம் புரியாத பாதுகாப்பை வழங்கியது. நான் வாங்கி வந்த பாப்கார்ன் மற்றும் குளிர்பானங்களை அவர் அருகில் வைத்தேன். அப்பா, உங்களோட இப்படி படம் பார்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு கனவு மாதிரியே இருக்கு என்று நான் மெல்லிய குரலில் சொன்னபோது அப்பா என் தலையை ஆஞ்சையுடன் கோதிவிட்டார். அப்பா மெதுவான குரலில் பேச தொடங்கினார். நித்யா, இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் உனக்கு குழப்பமா இருக்கலாம். இந்த வயசுல வர்ற வேகமும் தேடலும் இயற்கைதான். ஆனா உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படவோ தயங்கவோ தேவையில்லை என்றார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் நெஞ்சை தொட்டது. திரையில் ஓடிக்கொண்டிருந்த காட்சிகளை விட என் பக்கத்தில் அமர்ந்து ஒரு நண்பனை போல என் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயலும் என் அப்பா எனக்கு பெரியவராக தெரிந்தார். அப்பா, அன்னைக்கு ராத்திரி நீங்களும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோன்னு தோணுது என்று நான் இழுத்தேன். அப்பா மெலிதாக சிரித்தார். உங்க அம்மா ரொம்ப நல்லவ நித்யா. சில நேரங்கள்ல குடும்ப பொறுப்புகள் அதிகமாறப்ப அவளுக்கு மன அழுத்தம் வரும். அன்னைக்கு நான் அவகிட்ட ஒரு பழைய போட்டோவை காட்டி நாம பழையபடி சந்தோஷமா இருக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ அதை பார்த்து ஏதோ பெருசா நினைச்சுக்கிட்ட போல என்றார். அப்பாவின் அந்த தெளிவான விளக்கம் என் மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்தது. என் கைகளை அவர் தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டார். நீ எப்போதும் என் குட்டி பொண்ணுதான் நித்யா. நீ கேட்கிற சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுறதுல தான் எனக்கு சந்தோஷம். ஆனா அந்த ஆசைகள் உன்னை
பாதிச்சிடக் கூடாதுன்னு நான் நினைப்பேன் என்றார். திரையரங்கின் குளிர்ச்சியில் அந்த பெரிய இருக்கையில் நான் அவர் தோளில் சாய்ந்து கொண்டேன். ஒரு மகளாக தந்தையின் அரவணைப்பில் இருக்கும்போது கிடைக்கும் அந்த நிம்மதி உலகத்தின் எந்த சொகுசுக்கும் ஈடாகாது என்பதை உணர்ந்தேன். படம் முடிந்து வெளியே வரும்போது என் நடை தள்ளாடியது உண்மைதான். ஆனால் அது பயத்தாலோ அல்லது வேறு உணர்ச்சியாலோ அல்ல. அப்பாவின் அன்பு கொடுத்த ஒரு விதமான நெகிழ்ச்சியால். வீடு திரும்பிய போது அப்பா என்னை தூக்கி கொண்டு கார் வரை சென்றபோது நான் அவர் காதில் கிசுகிசுத்தேன். அப்பா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. தேங்க்யூப்பா. அப்பா என் கன்னத்தில் முத்தமிட்டு, இன்னைக்கு நடந்ததெல்லாம் நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு ஸ்வீட் ரகசியம். இது உன்னையும் என்னையும் இன்னும் நெருக்கமான தந்தை மகளா மாத்தணும், சரியா என்றார். நாங்கள் வீட்டிற்கு செல்லும் போது என் மனதில் இருந்த அத்தனை போராட்டங்களும் ஓய்ந்திருந்தன. 16 வயது பெண்ணாக நான் தடமாறாமல் என் தந்தையின் அன்பென்னும் கரங்கள் என்னை தாங்கி பிடித்து கொண்டது. அன்று முதல் எங்கள் பங்களாவில் இருந்த மர்மமான நிழல்கள் விலகி பாசம் என்னும் பேரொளி வீச தொடங்கியது. அன்பே ஒரு உறவின் அஸ்திவாரம். வீட்டு வாசலில் ஸ்கூட்டி நின்றபோது முன்னால் இருந்த வறண்டாவில் அம்மா வித்யா கவலை கலந்த எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தார். நான் அப்பாவின் தோளில் சாய்ந்தபடியே இறங்குவதை பார்த்ததும் பதற்றத்துடன் ஓடி வந்தார். என்ன ஆச்சு? நித்யாவுக்கு உடம்பு எதுவும் முடியலையா என்று கேட்ட அம்மாவின் குரலில் அத்தனை வாஞ்சை. அப்பா சிரித்து கொண்டே, ஒண்ணுமில்ல வித்யா, நம்ம பொண்ணுக்கு கால்ல லேசா சுளுக்கு, அதான் தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் தியேட்டர்ல படம் பார்த்ததை விட நாங்க 2 பேரும் நிறைய பேசினோம். நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்த சின்ன சின்ன இடைவெளிகள் எல்லாம் இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு என்றார். அப்பா சொன்னதை கேட்டதும் அம்மாவின் முகம் மலர்ந்தது. அன்று இரவு நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து பேசினோம். அன்று நான் கண்டது என் தந்தையின் அதிகாரத்தையோ அல்லது ரகசியத்தையோ அல்ல, மாறாக ஒரு குடும்ப தலைவனாக அவர் சுமந்த சுமைகளையும் என் மீது அவர் வைத்திருந்த எல்லையற்ற நம்பிக்கையையும் தான். மறுநாள் காலை விடிந்த போது அந்த பெரிய பங்களா எனக்கு அந்நியமாக தெரியவில்லை. ஜன்னல் ஓரம் நின்று பார்த்தபோது தோட்டத்தில் அப்பா அம்மாவிற்கு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற உதவி கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் சிரித்து பேசி மகிழ்வதை பார்த்தபோது என் மனதிற்குள் இருந்த அத்தனை பயங்களும் காணாமல் போயின. 16 வயதில் ஒரு பெண் எளிதில் திசை மாறக்கூடிய பல தருணங்கள் வரலாம். ஆனால் ஒரு தந்தை தோழனாகவும் வழிகாட்டியாகவும் மாறிவிட்டால் அந்த பெண்ணின் உலகம் மிகவும் பாதுகாப்பானதாக மாறிவிடும் என்பதற்கு என் அப்பாவே சாட்சி. அன்று இரவு என் டைரியில் இப்படி எழுதினேன். ரகசியங்கள் என்பவை எப்போதும் ஆபத்தானவை அல்ல. சில நேரங்களில் ஒரு தந்தையும் மகளும் பகிர்ந்து கொள்ளும் அன்பு கலந்த ரகசியங்கள் சிதறி கிடக்கும் ஒரு குடும்பத்தை மீண்டும் ஒன்றாக இணைக்கும் மந்திரக்கோளாக மாறுகிறது. இன்று நான் உணர்வது உலகின் மிகச்சிறந்த சொத்து என் அப்பாதான். அந்த நிமிடம் முதல் எங்கள் வீட்டில் அப்பா அம்மா மகள் என்ற மூவருக்கும் இடையே ஒரு புரிதல் எனும் இரும்பு கோட்டை உருவானது. மர்மமான சத்தங்களுக்கு பதிலாக இப்போது எங்கள் வீட்டில் எப்போதுமே பாசமான உரையாடல்களும் மகிழ்ச்சியான சிரிப்பொலிகளும் மட்டுமே எதிரொலித்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.